வணக்கம். தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர்கள் தம். குறள் விளக்கம். துறந்தவர்க்கு உணவு முதலியன கொடுத்து உதவ வேண்டும் என விரும்பி மற்றவர்கள் தவம் செய்தலை மறந்தார்களோ? தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் என்ஐஏ அதிரடி சோதனை. பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பு. பிப்ரவரி 8ஆம் தேதி திமுக எம்பிக்கள் போராட்டம். இல்லா நிலை பட்ஜெட் கடைசி பட்ஜெட். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை. தமிழக சட்டசபை கூட்டம் வரும் 12ஆம் தேதி தொடங்குகிறது. 19ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல். நெல்லையில் அரசு பேருந்து மோதி பெண் பலி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் என்ஐஏ அதிரடி சோதனை. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று காலை முதல் தேசிய புலனாய்வு அமைப்பினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். பிற நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பினர் இந்தியாவில் ஊடுருவல் செய்துள்ளனரா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை, கோவை, திருநெல்வேலி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. கோவை ஆலந்தூரை ஆர்ஜி நகரில் ரஞ்சித், காலப்பட்டியில் உள்ள முருகன் ஆகியோர் வீடுகளில் சோதனை நடைபெற்று வருகிறது. பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பு. பிப்ரவரி 8ஆம் தேதி திமுக எம்பிக்கள் போராட்டம். மத்திய பட்ஜெட் தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்கள் நலனை முழுமையாக புறக்கணித்து தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு அக்கறை இல்லாமல் ஒரு நிதிநிலை அறிக்கையை தயாரித்து அளித்துள்ளார் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன். இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டு உள்ளது. இது குறித்து திமுக எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவார்கள். பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தியடிகள் சிலைக்கு முன்னால் கருப்பு சின்னம் அணிந்து போராட்டமும் நடத்துவார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பிப்ரவரி 8ஆம் தேதி திமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்தும் வெள்ள நிவாரணம் வழங்காததை கண்டித்தும் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்லா நிலை பட்ஜெட் கடைசி பட்ஜெட். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை. எடை போட்டு பார்க்க ஏதுமில்லாத வெற்று அறிக்கையை மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்து சொல்லிக்கொள்ள எந்த சாதனையும் செய்யாத பாரதிய ஜனதா அரசு ஆட்சி காலத்தையும் முடித்து விடைபெறும் நேரத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. எடை போட்டு பார்க்க ஏதுமில்லாத வெற்று அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன். கடந்த கால சாதனைகளையும் இந்த நிதிநிலை அறிக்கை சொல்லவில்லை. நிகழ்கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாகவும் இது அமையவில்லை. எதிர்கால பயன்களுக்கு உத்தரவாதம் தருவதாகவும் இல்லை. மொத்தத்தில் ஏதுமற்ற அறிக்கையை வாசித்தளித்திருக்கிறார் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன். ஆட்சி காலம் முடிய போகிறது என்ற அலட்சியம்தான் இந்த அறிக்கையில் தெரிகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் பல்வேறு சலுகைகளை பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். பெட்ரோல், டீசல், சிலிண்டர் ஆகியவற்றின் விலை குறைப்பு இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு ஏமாற்றத்தையே பரிசளித்துள்ளது இந்த நிதிநிலை அறிக்கை. வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் இருக்கும் என்று நடுத்தர மக்கள் எதிர்பார்த்தார்கள். அதனையும் வழங்கவில்லை. எந்த பொருளுக்கும் வரி குறைப்பு வழங்கப்படவில்லை. சலுகைகளும் ஏதும் இல்லை. சாதாரண சாமானிய ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கான எந்த அறிவிப்பும் இல்லை. உழவர்களின் மிக முக்கியமான கோரிக்கையான குறைந்தபட்ச ஆதார விலை குறித்த அறிவிப்பு உண்டா? அதுவும் இல்லை. இப்படி இல்லை இல்லை என்று சொல்வதற்காக எதற்கு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும்? நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளது இல்லா நிலை பட்ஜெட்டாக மட்டுமே அமைந்துள்ளது. இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி காணவில்லை. பணவீக்கம் குறையவில்லை. வறுமை ஒழிக்கப்படவில்லை. வேலையில்லா திண்டாட்டம் ஒழியவில்லை. ஆனால் இதையெல்லாம் செய்து காட்டிவிட்டதாக பொய் அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார் நிதி மந்திரி. மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. வழங்கிவிட்டதாக தங்களுக்கு தாங்களே தோளை தட்டிக் கொள்கிறார்கள். அனைத்து சமூக மக்களுக்குமான உரிமையை
பறிப்பதுதான் பாரதிய ஜனதா பயன்படுத்தும் சமூக நீதி. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை வழங்காமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துள்ளார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை கூட்டம் வரும் 12ஆம் தேதி தொடங்குகிறது. 19ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல். தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: தமிழக சட்டசபை கூட்டம் வரும் 12ஆம் தேதி தொடங்குகிறது. பிப்ரவரி 19ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. பிப்ரவரி 20ஆம் தேதி மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. நடப்பு ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையுடன் காலை 10 மணிக்கு பேரவை கூடுகிறது. சட்டப்பேரவை யாரை எங்கு அமர வைக்க வேண்டும் என முடிவெடுக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. சட்டசபை நிகழ்வுகளை நேரலையாக காண்பிக்க வேண்டும் என்பதே அரசின் திட்டம். வேறு எந்த மாநிலத்திலும் தமிழகத்தை போல நேரலையில் காட்டப்படுவதில்லை. அரசிடம் எந்த ஒளிவு மறைவும் இல்லை என தெரிவித்தார். அண்ணா நினைவு நாள் திமுகவினருக்கு வேண்டுகோள். தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணா நினைவு நாள் நிகழ்ச்சியில் திமுகவினர் திரளாக பங்கேற்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் TPM மைதீன்கான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 55வது நினைவு நாளையொட்டி திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு திமுக திருநெல்வேலி மத்திய மாவட்டம் சார்பில் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இந்நாள் முன்னாள் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், கட்சிகளின் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளாக பங்கேற்க வேண்டும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொக்கரகுளம் சுற்று வட்டாரங்களில் நாளை மின்தடை. திருநெல்வேலி நகர்ப்புற கோட்ட செயற்பொறியாளர் காளிதாசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு: திருநெல்வேலி கொக்கரகுளம் துணை மின் நிலையத்தில் வரும் சனிக்கிழமை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன. எனவே காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை திருநெல்வேலி சந்திப்பு, கொக்கரகுளம், மீனாட்சிபுரம், வடக்கு மற்றும் தெற்கு புறவழிச்சாலை, வண்ணாரப்பேட்டை முழுவதும், இளங்கோ நகர், பரணி நகர், திருநெல்வேலி சந்திப்பு முதல் மேரு சர்ஜன் பள்ளி வரையிலான திருவனந்தபுரம் சாலை, புதுப்பேட்டை தெரு, சுப்பிரமணியபுரம், மாருதி நகர் சுற்று வட்டாரங்களில் மின் விநியோகம் இருக்காது. நெல்லையில் அரசு பேருந்து மோதி பெண் பலி. திருநெல்வேலி மேலப்பாளையம் சயாம் தரகர் தெருவை சேர்ந்தவர் சதாம் ஹுசேன். இவருடைய மனைவி ரசியா மேலப்பாளையத்தில் இருந்து வண்ணாரப்பேட்டைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். தெற்கு புறவழிச்சாலையில் வந்தபோது புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து விளாத்திக்குளம் சென்ற அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் பின்புறம் மோதியது. இதில் ரகசியாவுக்கு பலத்த காயமும் சதாம் ஹுசேனுக்கு லேசான காயமும் ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பாளையங்கோட்டை போலீசார் ரசியாவை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வட்டார போக்குவரத்து அலுவலக சர்வர் பழுது, பணிகள் பாதிப்பு. திருநெல்வேலி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சர்வர் பழுதானதால் அத்தியாவசிய பணிகள் பாதிக்கப்பட்டன. திருநெல்வேலி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வியாழக்கிழமை காலையில் திடீரென சர்வர் பழுதானது. இதனால் ஓட்டுநர் உரிமம் வழங்குதல், புதுப்பித்தல், பயிற்றுனர் உரிமம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டன. இதனால் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். சென்னை தலைமை அலுவலகத்தில் சர்வர் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் இந்த பாதிப்பு ஏற்பட்டதாகவும், மதியத்துக்கு பிறகு பழுது சரியாகி வழக்கமான பணிகள் நடைபெற்றதாகவும் வட்டார போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். விதிமீறல் 36 வணிக நிறுவனங்கள் மீது தொழிலாளர் துறை நடவடிக்கை. திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் ஜனவரி மாதத்தில் சட்டமுறை எடையளவு சட்டம் 2009 மற்றும் பொட்டல பொருட்கள் விதிகள் 2011 கீழ் 36 வணிக நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் உதவி ஆணையர் க. பாலமுருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு: திருநெல்வேலி தொழிலாளர் உதவி ஆணையர் தலைமையில் அனைத்து தொழிலாளர் உதவி ஆய்வாளர்கள் அடங்கிய குழுவினர் திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் உள்ள மீன் மற்றும் இறைச்சி கடைகள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் விற்பனை செய்யும் கடைகள்,
மளிகை கடைகள், பல்பொருள் அங்காடிகள் என மொத்தம் 60 நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் சோதனை எடைக்கற்கள் வைத்திருக்காத 19 நிறுவனங்கள், மறுபரிசீலனை சான்று வெளிக்காட்டி வைக்காத 9 நிறுவனங்கள், எடையளவுகளை உரிய காலத்தில் பரிசீலனை செய்து மறுமுத்திரையிடாமல் வியாபார உபயோகத்தில் வைத்திருந்த 2 நிறுவனங்கள் என மொத்தம் 30 நிறுவனங்கள் மீது எடையளவு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பேருந்து நிறுத்த கடைகள், ஹோட்டல்கள், சினிமா திரையரங்குகளில் வணிக வளாகங்கள், மால்கள் என 49 நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் பொட்டல பொருள்களில் தயாரிப்பவர்களின் பெயர் மற்றும் முகவரி, தயாரிக்கப்பட்ட தேதி, காலாவதியான தேதி, நிகர எடை மற்றும் அதிகபட்ச சில்லறை விற்பனை விலை உரிய அறிவிப்புகள் இல்லாமல் விற்பனை செய்த 6 நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எடை அளவுகளை தொழிலாளர் நலத்துறையின் முத்திரை ஆய்வாளர்களிடம் முத்திரையிட்டு பறிமுதல் மற்றும் வழக்கு நடவடிக்கையை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ராதாபுரம் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் நிகழ்ச்சி. வள்ளியூர், பணக்குடி, பழவூர், ராதாபுரம் பகுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் காபா கார்த்திகேயன் வியாழக்கிழமை பல்வேறு ஊராட்சிகளை ஆய்வு செய்தார். தமிழக முதல்வரின் அரசு திட்டங்களை மக்களை சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்யும் விதமாக உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாதத்தில் ஒரு நாள் குறிப்பிட்ட வட்டாரத்திற்கு சென்று அங்கு தங்கி இருந்து அரசு அலுவலகங்கள், திட்ட பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். அதன்படி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். அவர் வள்ளியூரில் ரூபாய் 12.13 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வருகின்ற பஸ் நிலையம் கட்டுமான பணியை ஆய்வு செய்து பணியை விரைந்து முடிக்க கேட்டுக்கொண்டார். பின்னர் பணக்குடி காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமரா செயல்படும் விதத்தையும், அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளிக்கும் முறைகள், மருந்துகள் இருப்பு குறித்தும் ஆய்வு செய்தார். பணக்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் மானியத்துடன் கடன் வழங்குவது குறித்து ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் பின்னர் காவல் கிணறு ஊராட்சியில் ரூபாய் 605 கோடி மதிப்பில் நடைபெற்று வரும் கூட்டு குடிநீர் திட்ட பணிகளையும், பழவூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தையும் ருசித்து பார்த்து ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து ராதாபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்ற பின்னர் கூட்ட அரங்கில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அரசு திட்டங்களை மக்களை சென்றடையும் விதங்களை கேட்டறிந்தார். பின்னர் ராதாபுரம் அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்தார். மாவட்ட ஆட்சித்தலைவருடன் உதவி ஆட்சித்தலைவர் கிஷன்குமார், மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா, திட்ட அலுவலர் சுரேஷ், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அழகிரி, பேரூராட்சிகள் உதவி இயக்குனர் வில்லியம் ஜேசுதாஸ், குடிநீர் வடிகால் வாரிய செயற்பொறியாளர் ராமலட்சுமி, திருநெல்வேலி மாவட்ட ஊராட்சி தலைவர் BSR ஜெகதீஷ், ராதாபுரம் வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் மற்றும் துறை அதிகாரிகள், வள்ளியூர் பேரூராட்சி செயல் அலுவலர் முருகன், திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜோசப் பெல்சி, ஊராட்சி மன்ற தலைவர்கள் ராதாபுரம் பொன்மீனாட்சி அரவிந்தன், சிதம்பரநாதபுரம் பேபி முருகன், சமூகரங்கபுரம் அருள், பணக்குடி பேரூராட்சி தலைவர் தனலட்சுமி, தமிழ்வாணன் துணைத் தலைவர் புஷ்பகுமார், முன்னாள் துணைத் தலைவர் மூசங்கர், இந்து அறநிலையத்துறை உறுப்பினர் முரளி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.